பண்ண வேண்டி இருக்கிறதால இதோட ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கும். அதே சமயத்துல இந்த ஸ்பீடுக்கு இது கொடுக்கக்கூடிய எஃபர்ட், ஏன்னா ரொம்ப தூரம் டிராவல் பண்றதால இது கொடுக்கக்கூடிய இந்த ரொட்டேஷனுக்கு கொடுக்கக்கூடிய எஃபர்ட் ஜாஸ்தியா இருக்கும். சோ லாங் ஸ்ட்ரோக் இன்ஜின்ல டார்க் அதிகமா இருக்கும், ஸ்பீட் கம்மியா இருக்கும். ஷார்ட் ஸ்ட்ரோக் இன்ஜின்ல கம்மியான தூரம் தான் பிஸ்டன் மேலே போயிட்டு வர வேண்டி இருக்கும். அதனால இங்க ஸ்பீட் அதிகமா இருக்கும், அதே சமயத்துல ரொட்டேஷனுக்கு தேவையான எஃபர்ட் டார்க் கம்மியா தான் இருக்கும். இப்போ நம்ம கேஸ்ல ராயல் என்ஃபீல்டு பல்சர் இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டோம்னா, ராயல் என்ஃபீல்டு லாங் ஸ்ட்ரோக் இன்ஜின், பல்சர் அப்படிங்கிறது ஷார்ட் ஸ்ட்ரோக் இன்ஜின். ஏன்னா ராயல் என்ஃபீல்ட்ல போர் வந்து 70 mm இருக்கும், ஸ்ட்ரோக் வந்து 90 mm இருக்கும். சோ இதுல இருக்கக்கூடிய ஸ்ட்ரோக் இதை விட 20 mm ஜாஸ்தி. அதனால ராயல் என்ஃபீல்ட்னால அதிகமான டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ண முடியும், கம்மியான ஸ்பீட் தான் கொடுக்கும். பல்சர் அப்படிங்கிறது ஷார்ட் ஸ்ட்ரோக் இன்ஜின், பெரும்பாலான ஸ்போர்ட்ஸ் பைக் இந்த டைப்ல தான் இருக்கும்.